government to government රජයන් අතර සිදුවන இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்படும் திட்டமாக இலங்கை மின்சார சபை எமது பக்கத்திலும் இந்தியாவின் பக்கத்தில் இந்திய தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனத்தின் இணைந்த தொழில்முயற்சி நிறுவனத்தால் நிர்மாணித்தல், உரிமை வகித்தல், அமுல்படுத்துதல் அடிப்படையில் திருகோணமலை சம்பூரில் 50 மெகாவோட் முதலாம் கட்டமாகவும் 70 மெகாவோட் இரண்டாம் கட்டமாகவும் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவுவதற்காக இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஆகியவற்றுக்கிடையில் இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை சம்பூரில் நிர்மாணிக்கப்பட திட்டமிட்டிருந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக இலங்கை மின்சார சபை, இந்தியாவின் தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனம் ஆகியவற்றால் இணைந்த தொழில் முயற்சி கம்பெனியாக நிறுவப்பட்ட ட்ரிங்கோமலி பவர் கம்பெனி லிமிடெட் ஊடாக உத்தேச 50 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உத்தேச திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை பயங்கரவாத ஒழிப்பு சட்ட வரைவை மறுசீரமைக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு, பொதுமக்கள் சமாதானம் தொடர்பில் குறித்த காலத்தில் நிலவிய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பதற்காக 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 2022ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்டம் என்ற ரீதியில் குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பான விரிவான சட்டத்தை பிரகடனப்படுத்துவதற்கான இடைக்கால நடவடிக்கை பின்பற்றப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பயங்கரவாதத்தை ஒழித்தல் தொடர்பான சட்டவரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் மேற்குறித்த சட்டவரைவு உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய மேற்குறித்த சட்டவரைவில் தொடர்ந்தும் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களை அடையாளம் கண்டு குறித்த திருத்தங்களை உள்ளடக்கி சட்டவரைஞரால் திருத்த சட்டவரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இறுதி வரைவு தொடர்பாக மேலும் விடயங்களை ஆய்வு செய்து மேற்குறித்த சட்டவரைவை மேலும் மேம்படுத்துவதற்காக பொருத்தமான யோசனைகளை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுல ரத்ன தலைமையிலான குழுவை நியமிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ආරම්භ කිරීම තමයි මේ 50 මේ ක්‍රියාවලියේ බලාපොරොත්තුව තියෙන්නේ.